வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை வெளியிட்டு உள்ளார்கள். அதாவது ரேஷன் கார்டு குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம தயவு செஞ்சு இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது சற்றுமுன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி பொது விநியோக திட்டம் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் அத்தியாவசிய தேவையான உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் புதிய ரேஷன் கார்டு நடைமுறைகள் அமலுக்கு வருகிறது என்ற தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக 8 முக்கிய அறிவிப்புகள் மூலம் அனைத்து வகையான ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் புதிய சலுகைகள் வழங்கப்பட இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்திய அரசு மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பொது விநியோக திட்டத்தை பிடிஎஸ் என்ற பொது விநியோக திட்டத்தை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மையமான ரேஷன் கார்டு அரசு மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. அக்டோபர் 15, 2025 முதல் புதிய ரேஷன் கார்டு அப்டேட்டுகள் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. இந்த புதிய அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கிய மாற்றங்களை கொண்டுள்ளன. குறிப்பாக அரசுடைய இந்த மாற்றங்கள் பொதுமக்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் விரிவான அணுகல், வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதிக்கக்கூடிய குழுக்களுக்கு சிறப்பு வசதிகளை உள்ளடக்கி உள்ளன. புதிய ரேஷன் கார்டின் முதன்மையான மாற்றங்களில் ஒன்று மானிய விலையிலான உணவு தானியங்களின் மாதாந்திர ஒதுக்கீடு அதிகரிப்பதாகும். அரசு இனிமேல் அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அதிக அளவில் வழங்கும். இது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வரவேற்கத்தக்க செய்தியாகும். இதன் மூலம் எல்லா பயனாளர்களுக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மேலும் தகுதியான பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மாதாந்திர ரேஷனுக்கு தேவையான பணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதனால் நியாய விலை கடைகளை அணுகுவதில் சிரமம் உணரும் தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்கள் விருப்பப்படி உணவுப் பொருட்களை வாங்க முடியும். இந்த முறையால் உணவு வீணாவதை குறைக்கவும் பயனாளிகளின் வசதியை அதிகரிக்கவும் அரசு முயற்சித்து உள்ளது. நகர்ப்புற ஏழைகளுக்கான திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது. அதாவது பாரம்பரியமாக பொது விநியோக திட்டம் கிராமப்புற பகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது நகர்ப்புற ஏழைகளுக்கும் இந்த திட்டத்தின் பலன்கள் கிடைக்கப் போகிறது. புதிய அறிவிப்பின் மூலம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பலன்களை பெறக்கூடியதாக இருக்கின்றனர். இதில் சேரிகள் மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள குடும்பங்களும் அடங்கும். அதேபோல ரேஷன் கார்டு டிஜிட்டல் என்பது அனைவருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. நவீனமயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக டிஜிட்டல் ரேஷன் கார்டும் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. பயனாளர்கள் தங்கள் ரேஷன் விவரங்களை மொபைல் செயலி அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் கண்காணிக்கலாம். விநியோக நிலை, தகுதி நிலை மற்றும் தகவல்களை புதுப்பித்தல் போன்ற செயல்முறைகள் ஆன்லைனில் எளிதாக செய்யக்கூடியதாக உள்ளன. இது உணவு விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் ஊழல் குறைவையும் உறுதி செய்யும். அதேபோல அரசு நிகழ்நேர கண்காணிப்பு அமைப்பையும் அறிமுகப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் உணவு தானியங்களின் கொள்முதல் முதல் விநியோகம் வரை ஒவ்வொரு நிலையும் கண்காணிக்கப்படுகிறது. பயனாளர்கள் தங்கள் ரேஷன் நிலையை நேரடியாக சரிபார்த்து குறைபாடுகள் உள்ளதெனில் புகார் அளிக்க முடியும். அதேபோல பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் இடம்பெற்று உள்ளன. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூடுதல் உணவு பாதுகாப்பை பெறுவார்கள். சிறப்பு ரேஷன்கள் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்கப்படுவதால் இந்த குழுக்களின் தேவைகள் முறையாக பூர்த்தி செய்யப்படும். விருப்பப்பட்ட பயனாளர்கள் ரேஷன் கார்டுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வழியாக விண்ணப்பம் செய்யலாம், புதுப்பிக்கலாம், திருத்தவும் முடியும். ஆவணங்களை பதிவேற்றுதல், நிலையை கண்காணித்தல், SMS அறிவிப்புகள் போன்ற வசதிகளும் இதில் உள்ளன. அதேபோல வேலை தேடி இடம் விட்டு இடம் செல்லும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான
போர்ட்டபிள் ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதன் மூலம் அவர்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் தங்கள் ரேஷன் உரிமைகளை பெற முடியும். இது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய வழியாகும். மொத்தத்தில் அக்டோபர் 15, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த புதிய ரேஷன் கார்டு அறிவிப்புகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், நகர்ப்புற ஏழைகள், பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இதன் மூலம் வருமானம், இருப்பிடம் போன்ற காரணிகளை கவனிக்காமல் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பது அரசின் இலக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.